கரெக்ட். என்னம்மா அது எது எடுத்துப்போம்? சூப்பர். அட்வான்ஸ் முனிசிபல் டாக்ஸ் எடுத்துப்போமா மாட்டோமா? குட். சூப்பர். இப்ப வந்து வேகன்சி வந்து 3 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரொபோர்ஷனேட்டா எடுத்துப்போம். வெரி குட். என்ன 3 டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் நார்மலி நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில கன்சிடர் பண்றோம்? இதுக்கு சப்ராக்ஷனுக்கு. அந்த டிடக்ஷன்ஸ்டா. இதோட சாரி, அதாவது நான் சொல்றது எதுனா கிராஸ் முனிசிபல் வேல்யூலேருந்து, சாரி சாரி சாரி, கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து 3 பண்ணிக்கிறோம்ல. நெட் ஆனுவல். ம் ஆ முனிசிபல் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், சீவேஜ் டாக்ஸா? அக்ரூவல் அதாவது 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் இருக்கிற முனிசிபல் டாக்ஸ் எடுத்துப்போமா? பே பண்ணது, பெய்டு, அதாவது 3 இயர்ஸ் முன்னாடி இருக்க முனிசிபல் டாக்ஸஸ் கரண்ட்ல பே பண்ணிருக்காங்க, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல பே பண்ணிருக்காங்க. அதை டிடக்ஷனுக்கு எடுத்துப்போமா? தெர் இஸ் அ மைனஸ் பண்ணுவோமா கிராஸ் ஆனுவல் வேல்யூல இருந்து? இல்ல, எடுத்துக்கணும். வெறும்னா அட்வான்ஸ்டு முனிசிபல் டாக்ஸ் பெய்டு மட்டும் தான் எடுத்துக்கூடாது கண்ணா. ஓகே. வாட் எவர் த ப்ரையர் இயர் ஓட முனிசிபல் டாக்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். சரியா? அண்ட் தென் சூப்பர் ஸ்ரேயா, வெரி குட் சலம். விஜயலட்சுமி நீங்க வாங்க கண்ணா. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா என்ன? குட் மார்னிங் செல்லம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா என்ன கண்ணா? ம். சூப் ஓகே, ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். லோன் டேட் வந்து 1st January 2025. ஓகே. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் 1st April 2025. எது எடுத்துக்கணும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம்? வெரி குட், சூப்பர். இப்ப ரீபேமெண்ட் வந்து லைக் லைக் 2030 ரீபேமெண்ட் பண்றாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் சாரி ரீபேமெண்ட்ல கம்ப்ளீஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 31st March 2030ல பண்றாங்க. அப்போ எண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எண்ட் என்ன? சூப்பர், வெரி குட்ரா. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஓகேவா? சூப்பர் சொல்லம். இப்போ இந்த கேஸ்ல இப்போ 31st April 2030ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் எப்போ? அஸ்வினி குட் மார்னிங் கண்ணா. 31st March 2030ல கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டேட் என்ன? வெரி குட், சூப்பர்ரா, வெரி குட்ரா, சூப்பர். அப்போ போஸ்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன கண்ணா? வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், எக்ஸலண்டா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 2025ல வந்து லோன் வாங்கியிருக்கீங்கடா 1st January, இல்ல 1st April லோன் வாங்கியிருக்கீங்க. என்ன 2025 26 வந்து எந்த ரீபேமெண்ட்டும் பண்ணல, 2026 27ம் ரீபேமெண்ட் பண்ணல. ஓகேவா? அப்போ 31st நல்லா பார்த்துக்கோங்க, 31st March 2027ல லோனோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் என்ன இருக்கும்? கரெக்ட், வெரி குட். இப்போ 2027 2028ல 2 லட்சம் ரூபாய் ரீபேமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? 2028 2029 ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் இருக்கும்? அப்ப நெட்டா எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ்?
5 lakhs செல்லம். ம். இப்ப அதே எக்ஸாம்பிள் 2028 2029 செப்டம்பர்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் பே பண்றாங்க. அப்போ 2028 2029 31 மார்ச்ல எவ்வளவு லோன் பேலன்ஸ் இருக்கும்? அப்ப எவ்வளவு இருக்கும்? எப்படிடா 1 லேக் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு 2 லேக்ஸ் போச்சு, 3 லேக்ஸ். இப்ப இங்க ஒரு 1 லேக், அப்ப 2 லேக்ஸ் தானே வரும். 1 லேக். சூப்பர் செல்லம். ஓகே, ரைட். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் 49 கிரக்ஸ் ஓரளவுக்கு grip வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. சூப்பர். செல்ஃப் ப்ராப்பர்ட்டி அஸ்வினி. பார்ட்லி லெட் அவுட் பார்ட்லி செல்ஃப் ஆக்குபை என்ன அர்த்தம்? வேக்கண்ட் ஃபார் 2 months அண்ட் ரிமைனிங் செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டீம்டு ஓனர்னா ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் ரீகலெக்ட் பண்ண செல்லம் அஸ்வினி. நீங்க பண்ணுங்கண்ணா. ம். ஓகே. இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லைக் இந்த மாதிரி பார்ட்லி லெட் அவுட். ஓகேவா? செல்லம் அன்ரியலைஸ்ட் ரெண்ட்னா என்ன அஸ்வினி? குட். வேற என்ன ஆர்வி ஏதாவது எல்லா கான்செப்ட்ஸும் கோத்ரூ பண்ணிட்டோம்ல நம்ம. ரீகேப் எவ்ரிடே பாக்குறீங்களா கண்ணா எல்லாரும்? டெய்லி கோத்ரூ பண்ணிட்டே இருங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இது பண்ணிட்டே இருங்க. குட். ஷேர் பண்ண. மிஸ்டர் ராஜேஷ் owns 2 house properties which are let out. ஏன் இவங்க எல்லாம் வரல? வஷிதா காலேஜ் போயிருக்காங்களா அவங்களா? ஏய் ஐயோ ரொம்ப சாரிடா. ரொம்ப லெவன்ன்றத வந்து சாரி. நான் என்னோட டைரியில வந்து டெஸ்ட் வச்சிருந்தேன். நீங்க அப்டேட் பண்ணவே மறந்து போயிட்டேன். சிச்சோ. உங்ககிட்ட வஷிதா நம்பர் இருக்கா?
பண்ணிருக்கீங்களா? ஓகே செல்லம். ரொம்ப சாரிடா, நிஜமாலே சாரி. அப்பாலஜிஸ். நான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்துட்டே இருந்தேன்னா அப்படியே முடிச்ச உடனே இந்த டைரியை பார்த்து அப்படியே கிளாஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி. ஆயிஷா, ஏய் செல்லம், சாரிடா. நான் கிளாஸ் இப்பவே வச்சிட்டேன். லைக் நான் டைமிங் தெரியாம அட்வான்ஸா வச்சுட்டேங்கண்ணா. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ஜாயின் பண்றீங்களா? ஓகே, சாரிங்கண்ணா. முடிஞ்சா அக்ஷயா டிவி அப்டேட் பண்ணிடுறோம். ஆ, தேங்க்ஸ். 2 minutes வெயிட் பண்ணலாம். இந்த சம் பாருங்களேன். இந்த illustration 50 கோ த்ரூ பண்ணுங்களேன். ஆயிஷா, குட் மார்னிங் கண்ணா. அக்ஷயா பிங்க் பண்ணிட்டீங்களா? ஆயிஷா, illustration 50 படிச்சு பாருங்க செல்லம். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க.
நானும் ட்ரை பண்ணிட்டேன்டா. 2 வாட்டி அடிச்சேன் வஷிதாக்கு. அக்ஷயாக்கு அக்ஷயாக்கு என்னமோ லைனே போக மாட்டேங்குது. சரி ஓகே. இப்போ ராஜேஷ் owns two properties. Rajesh owns two properties, both of Rajesh owns two properties, both of which are let out. Let out na என்னடா ரெண்டுக்கு விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. See, situated at Gaya, Mumbai. ஆயிஷா சொல்லுங்க கண்ணா, கயா வந்து மெட்ரோவா மும்பை மெட்ரோவா? வெரி குட். கயா மெட்ரோ இல்ல கண்ணா. இப்போ gross municipal value 1 lakh. ஓகே. இப்போ gross municipal value வந்து house property 1க்கு 1 lakh or 95,000 whichever is higher. கரெக்டா? அது 1 lakh or 90,000 whichever is less வந்து 90,000. கரெக்டா? 90,000 versus 1 lakh, sorry, unrealized rent. 90,000 versus 92,000 whichever is higher. 92,000 gross annual value 92,000. புரியுதா எல்லாருக்கும்? இங்க gross annual value கண்ணா. ஆயிஷா இப்ப வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு சம்ஸ் பார்க்க போறோம் செல்லம். சோஃபார் எப்படின்னா குட்டி குட்டியா கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் வந்து நெட் நெட் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட கால்குலேஷன் என்ன, ஓகே, முனிசிபல் டாக்ஸஸ்க்கு எல்லாம் அந்த மாதிரி குட்டி 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 குட்டியா ப்ரொவிஷன் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம அந்த எல்லா ப்ரொவிஷனையும் கனெக்ட் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த கம்ப்ளீட் பிக்சர், எவ்வளோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இது யாருக்காவது ஒர்க்கிங் வேணுமா? இந்த 92,000க்கு ஒர்க்கிங் வேணுமா, இல்லை நான் ஓரளவு இப்போ சொல்றது புரியுறதா? வி கேன் கோ அடா. நீங்களாம் எஸ்ன்னு சொன்ன எனக்கு அப்படியே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்களேன். யாருக்காவது ப்ராப்ளம் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஓகேன்றவங்க இது பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க செல்லம். ஏன்னா நிறைய போட்டு பார்த்துட்டோம், திருப்பி திருப்பி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, வி கேன் கோ அட் வித் த கேல்குலேஷன். ஸ்ரேயாக்கு ஓகே, ஆயிஷாக்கு ஓகே, அஷ்னிக்கு ஓகே, ஆயிஷா, ஸ்ரேயா, ஆயிஷா, அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, யாருக்கு ஓகே இல்ல? ஓகே, எல்லாருக்குமே ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஸோ 92,000 முனிசிபல் டாக்ஸஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10% of H1 is still unpaid and while that of H2 is paid by tenant. ஓகே, அன்பெய்டா இருக்கு. ஸோ அப்போ வந்து முனிசிபல் டாக்ஸ் வந்து நில்லு. வேற ஏதாவது டாக்ஸஸ் இருக்கா? சீவேஜ், வாட்டர் டாக்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ 92,000 deductions under section 24 வந்து standard deduction interest on loan. Standard deduction வந்து 30% of net annual value. So 30% of net annual value னா 92,000 into 30%, 27,600. interest on loan அப்படியே கொடுத்துருக்காங்க கண்ணா, இங்க 10,000 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 92,000 minus 37,600 வந்து 54,400. இது புரிஞ்சது எல்லாருக்கும்? இதே மாதிரி இது இப்போ லெட்ஸ் யாரை கேட்கட்டும், ஸ்ரேயா நீங்க வாங்க. ஸ்ரேயா, H2 ஓடுது. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க செல்லம். ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லுங்க. ஓகே. வெரி குட்.
ஆ சூப்பர். ஓகேவா? ஸோ 2 லேக். முனிசிபல் டாக்ஸஸ் வந்து இவங்க ஒண்ணு சொல்லியிருக்க ஆ சொல்லுங்க செல்லம். ஆ சூப்பர்ரா. வெரி குட். 1,19,500. அப்புறம் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 30% which is 1,99,500 into 30% 59,850. ஓகே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எதுவுமே கிடையாது. ஸோ 1,39,650. புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதாடா? ஆயிஷா அக்ஷயா சாரி அக்ஷயானே வருது. ஆயிஷா அஸ்வினி ரெண்டு பேரையும் மிஸ் பண்றேன்டா நான். இந்த அக்ஷயா பொண்ணு ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆயிஷா இன்னும் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருன்னு செல்லம். நானும் ட்ரை பண்றேன். ஓகே செல்லம். இது வேணா ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு சிடபிள்யூல கேட்பாங்க செல்லம். 7 மார்க்ஸ் கொஸ்டினா. ஓகேவா? இப்ப பார்த்தது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்றோம். இந்த சம்ல நீங்க மெஜாரிட்டியா எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த நோட் கிடைக்கல இல்லடா. ஐஷா சரி விட்டுருங்கடா. பரவாயில்ல. ஸோ இதுதான் செல்லம்மா. இது ரெண்டுத்துல நீங்க என்னன்னு பார்க்கணும்னா அன்பெய்ட் முனிசிபல் ரெண்ட் அண்ட் முனிசிபல் ரெண்ட் பெய்ட் பை டெனன்ட் இஸ் நாட் அலவுடு. ஸோ எதெல்லாம் யூனிக்கா இருக்கோ அதெல்லாம் மேலே போடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? இந்த சம்ல இது மேஜரா பார்க்கணும் அந்த மாதிரி. செல்ஃப் ஆக்குபைட்னா என்ன அர்த்தம்னா ஓன் ரெசிடென்ஸ்க்காக யூஸ் பண்றது, லெட் அவுட் இல்ல, இதனால எந்த பெனிஃபிட்டும் அவனுக்கு டிரைவ் ஆகல அப்படின்றதான் செல்ஃப் ஆக்குபைட். அண்ட் இவங்க வஷிதா ஜாயின் பண்றேன்னு இருக்காங்க. சரி ஓகே. ஒரு அசசிக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இருக்கு, அவங்க ஓனா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து it cannot actually be occupied by the owner owing to employment, business, or profession carried on at any other place, and he has to reside at that place in a building not belonging to him. Such house shall be termed as unoccupied property. நல்லா பாத்துக்கோங்க கண்ணா. ஒரு அசசிக்கு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இருக்கு, செல்ஃப் ஆக்குபேஷனுக்காக வச்சிருக்காங்க. அத it cannot be actually. அக்ஷயா அப்பாலஜிஸ் அக்ஷயா. லேட்டா நான் டைம் அட்வான்ஸ் பண்ணி இது பண்ண சொல்லிட்டேன். ஓகேவா? கேக்குறதா அக்ஷயா? ஆ ஸோ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிடா. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஒருத்தர் அவங்களே தங்கறது. அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டினா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஓயிங் டு எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ் அண்ட் அவங்களோட செல்ஃப் ஆக்குபேஷனுக்காக வச்சுட்டு இருக்கிறத அவங்களால எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு யூஸ் பண்ண முடியல. விச் ஆன் ஆர் அட் எனி அதர் பிளேஸ் இட் cannot be actually occupied by the owner due to அவங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் வேற ஒரு பிளேஸ்ல இருக்கிறதுனால ஆக்குபை பண்ணிக்க முடியல. அதனால he has to reside at that place in a building not belonging to him. அந்த மாதிரி ஹவுஸை வந்து அன்ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஆக்குபை, நான் செல்ஃப் ஆக்குபேஷன் வச்சுட்டு இருக்கிற ஒரு பில்டிங்கை என்னோட எம்ப்ளாய்மெண்ட் ரீசன். இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஷோலிங்கநல்லூர்ல வேலை கண்ணா, ஆனா மாம்பழத்துல ஓன் ஹவுஸ் வச்சிருக்காங்க. ஓகே ஷோலிங்கநல்லூர்ல வேலைன்னா வேலை பத்திலேயே அங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க.
ஓகே. ஆனா இந்த வீட வந்து செல்ஃப் ஆக்குபேஷன் அப்படின்ற மாதிரி தே ஹவ் கெப்ட் இட். அந்த மாதிரி இருக்குன்னா ஆக்குபை பண்ணலன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் பீன் ஆக்குபைடு பிகாஸ் தே ஹேவ் தேர் பிசினஸ் அட் சம் அதர் பிளேஸ். இப்போ ஆனுவல் வேல்யூ வந்து ஒண்ணுமே இல்லை, அதுக்கெல்லாம் டேக்கன் டு பி நில். Assessee வந்து more than two house property self occupied is allowed to treat only one house as self occupied and remaining as deemed to be let out. ஓகேவா? இப்போ வந்து fully self occupied னா self occupied ரா, partly self occupied and partly vacant னா self occupied property, partly self occupied partly let out னா partly self occupied and partly let out, partly self occupied and partly used for business house னா self occupied to the extent used for self occupation. இது நல்லா படிச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த பெனிஃபிட் வந்து செக்ஷன் 23 சப் 2 சப்செக்ஷன் ஏ வந்து இந்த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த பெனிஃபிட் வந்து இண்டிவிஜுவலா ஹெச்யூஎஃப் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியுமே தவிர கம்பெனி ஃபர்ம் கிளைம் பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ஆக்குபைடா ட்ரீட் பண்றாங்க, அப்போ அதை செல்ஃப் ஆக்குபைடாவே ட்ரீட் பண்ணணும். ஓகே. அந்த ஆப்ஷனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் எவ்ரி இயர்னா பர்மிஷன் இல்லாம கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு அசசி ஒரு ஹவுஸை ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க, பட் இன் நாட் இன் த கெப்பாசிட்டி ஆஃப் தி ஓனர், தென் பெனிஃபிட் அண்டர் த செக்ஷன் cannot be claimed. ஓனர் வந்து letting out the house to his employer and get back the property as rent free accommodation வச்சுக்கோங்களேன். In such case owner himself occupies the property but as an employee of the tenant and not as a owner. சரியா? In such case property should be treated as let out and not self occupied. ஏன்டா இது let out and not self occupied அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்ல அவங்க வந்து எம்ப்ளாயரோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இவரோட ஓன் ஹவுஸா இருந்தாலும் அவரோட ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கிளைம் பண்ணிக்கிறார் இல்லையா எம்ப்ளாயர் கிட்ட இருந்து. அப்ப இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லெட் அவுட்டா ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர செல்ஃப் ஆக்குபைடா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நல்லா புரியுது அந்த பாயிண்ட்? என்ன சொல்லலாம்? லெட் அவுட்னா வாடகைக்கு விடுறது. நீங்க 2 வீடு வச்சிருக்கீங்க, ஒரு வீடு நீங்க ஆக்குபை பண்றீங்க, இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு வீடு ரெண்ட் கூடுறீங்கன்னா அது ரெண்ட் கூடுறது தான் லெட் அவுட்னு வாங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்து லெட்ஸ் சே விஜயலட்சுமி இருக்காங்களா? விஜயலட்சுமி வந்து லைக் ஷீ இஸ் எம்ப்ளாய்டு இன் காக்னிசன்ட். சரியா? ஷீ ஹாஸ் அ ஓன் ஹவுஸ் அட் திருவான்மியூர். ஸோ காக்னிசன்ட்ல வந்து டிக்ளேர் பண்றீங்க நான் ஓன் ஹவுஸ் இருக்கு, அவங்க வந்து அதுல வந்து யூ ஆர் ட்ரைங் டு யூ ஆர் அட் அ வெரி ஹை பொசிஷன், ஆர்எஃப்ஐ வந்து கிளைம் பண்ணிக்கிறீங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கே நீங்க வந்து ஒரு டெனன்ட் மாதிரி கிளைம் பண்ணிக்கிறீங்க பிகாஸ் யூ ஆர் அன் எம்ப்ளாயி பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ அதை லெட் அவுட்டாக தான் ட்ரீட் பண்ணோம், செல்ஃப் ஆக்குபைடாக பண்ணக்கூடாது. சரியா? சி இப்போ ஒரு அசசி இருக்காங்க, ஹாஸ் அ ப்ராப்பர்ட்டி which consists of two or more residential units. All such units are self-occupied. When the assessee has a self house property which consists of two or more residential units and all such units are self occupied used in a combined form, அப்ப annual value of entire house வந்து shall be taken as nil as there is only one property though. See நிறைய units, அதாவது அது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ். அதாவது எப்படின்னா இப்படி வரும்டா அது.
அதாவது ஃபிளாட்ஸ் மாதிரி செல்லம் எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு டபுள் பெட்ரூம். ஓகேவா கண்ணா? தனித்தனியா தான் இருக்கு வீடு. ஆனா அசசி தான் ஓனரு. தனித்தனி வீடு வச்சிருக்காரு. ஆனாலும் எல்லாத்தையுமே அவர் தான் யூஸ் பண்ணிக்கிறாருன்னா, அப்ப தி என்டையர் ஹவுஸ்மே எப்படி கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா நில் தான். ஏன்னா எல்லாமே செல்ஃப் ஆக்குபைடா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்கண்ணா. நிதானமா யோசிங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடா இருக்கா போயிட்டே இருக்கு. திடீர்னு ஆப்ஷன் மாத்திக்கணும்னா மாத்திக்கலாம். அது செல்ஃப் ஆக்குபைட்ல லெட் அவுட்னா மாத்திக்கலாம். 6 மாசம் செல்ஃப் ஆக்குபைட் அந்த ஆப்ஷன். இல்ல ஒரு 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 ஒருத்தர் ஆல்ரெடி வந்து ஒரு வீட்டோட ஓனர், பட் he is employed, he is availing the benefits of rent free accommodation னா that property will be treated as let out. ஒரு ஒரு பெரிய இது இருக்கு, சிங்கிள் பெட்ரூம், ஒரு டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம்க்கு மூணுத்தையுமே அந்த அசசி செல்ஃப் ஆக்குபை பண்ணிக்கிறாரு அப்படின்னா அப்போ annual value of the entire house will be taken as nil. ஓகே. சி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன இன்னும் ரொம்பவே ஈஸி செல்லம். செல்ஃப் ஆக்குபைட்னா நானே ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணிக்கிறேன் இல்லையா? அப்போ the deduction under section 24A standard deduction வந்து நில்லு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் அலோவ் பண்ணுவோம் சப்ஜெக்ட் டு சர்டைன் சீலிங். ஓகே, அது பார்க்கலாம் நம்ம எப்படின்ட்டு. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ நில்லு. இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் வந்து என்ன இருக்கோ பார்த்துட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து திஸ் மைனஸ் திஸ். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இஸ் நாட் அலோவபிள். நெட் ஆனுவல் வேல்யூ ஆஃப் ரெண்டு செல்ஃப் இப்போ ஒரு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ரெண்டு இருந்ததுன்னா you can choose those house properties self occupied through which tax liability can be reduced. Normally, house property with higher gross annual value is treated as self-occupied property. It is advised to calculate total income under the head income from house property by applying each option separately and then choose the option which reduces the total income. அது இப்ப சம்ல வருதுக்கனா நம்ம பார்க்கலாம். சோ ஆக மொத்தம் செல்ஃப் ஆக்குபைடுக்கு வந்து நெட் ஆனுவல் வேல்யூ என்ன அஸ்வின்? செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நெட் ஆனுவல் வேல்யூ என்ன? நில்லுன்னு சொன்னீங்களா? சரிடா, தேங்க்ஸ். கரெக்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவைலபிள் ஒன்லி என்னமா? மித்ராக்கு ஏதோ ப்ராப்ளம் நெட். வஷிதா ஏதோ வெளில போயிருக்காங்களாம். Available only if assessee opts for old regime. Interest on loan taken for construction, acquisition, repair, renovation or extension is allowed according to the following table. But when loan is taken after 1499, following conditions are satisfied. Loan is utilized for construction or acquisition of house property. அக்ஷயா, அந்த இதுல எதெல்லாம்டா அலௌடு? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எதெல்லாம் அலௌடு, எதெல்லாம் நாட் அலௌடு? ஆ. ம். ஓ, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நோவா? எனக்கு எனக்கு ஒரே நிமிஷம் சொல்லுங்க செல்லம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோ டிடக்ஷன் சொன்னீங்களே, அது என்ன பாயிண்ட் சொன்னீங்க? சரி, ஒரே ஒரு வாட்டி சரி. ம், சரி. அப்புறம் ம், ஓகே, குட். டிடக்ஷன் எதுக்கலாம்? ம், சூப்பர். இப்ப பாருங்க கண்ணா, இதுல வந்து இது ஃபார்மேட். The lender certifies that such interest is payable in respect of the loan used for the acquisition or construction of house or as refinance of the earlier loan outstanding taken for the acquisition or construction of the house 2 lakhs. See, when the loan is taken on or after 1/4/1999, following conditions are satisfied. Loan is utilized for the construction or acquisition of property. இந்த மூணு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் 5 வருஷத்துக்குள்ளே முடிந்துட்டுன்னு வச்சுக்கோங்க கண்ணா. அப்ப மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் அலோவ் வந்து 2 லட்சம் ரூபாய்.
இன் எனி அதர் கேஸ் 30,000 தான். எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி 2 லட்சத்துக்கு மேல டிடக்ஷன் கிளைம் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஏய் கண்மா, எல்லாரும் கொஞ்சம் இதை மட்டும் நோட்ல எழுதிக்கிறீங்களா? செல்ஃப் ஆக்குபைட் கொஞ்சம் எழுதுங்க, குயிக்கா எழுதுங்க பார்க்கலாம் இந்த நாலுத்தையும். செல்ஃப் ஆக்குபைட் 1/4/1999 கன்ஸ்ட்ரக்ஷன் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ 2 லட்சம் ரூபாய். சப்ஜெக்ட் டு அதர் டூ கண்டிஷன்ஸ். அதர் டூ கண்டிஷன்ஸ்ன்றது வந்து இவங்க இது வாங்கி சர்டிபிகேட் வாங்கிக்கணும் அந்த மாதிரி. இந்த 4 மட்டும் எழுதிக்கோங்களேன். இந்த 4 மட்டும் அந்த சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா செல்லம்? ஓகே செல்லம். செல்ஃப் ஆக்குபைடு எல்லாமே வந்து 1/4/1999 அப்புறம் இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பேர்ஸ்க்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்னா 2 lakhs, ரிப்பேர்ஸ்னா 30. ரிப்பேர்ஸ்னா கம்மி அமௌண்ட்லடா, ரொம்ப ஆகாதுனால 30,000. கன்ஸ்ட்ரக்ஷனா பெருசா ஆகும்ல, அதனால 2 லட்சம். பிஃபோரா இருந்ததுன்னா எல்லாமே 30,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லெட் அவுட் இருந்தா எனி டைம் வந்து நோ மேக்ஸிமம் லிமிட். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றதுக்கு அலோ பண்றதுக்கு முக்கியமானது என்னன்னா அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும் சொல்லம். லெண்டர் வந்து சர்டிஃபைஸ் தான் எஸ் இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. இப்போ இந்த சம் பாருங்க, illustration 51.
owner of three houses, மூணு owner, compute his house property for the assessment year. Standard rent, house 1 self occupied, house 2, house 3 மூணுமே self occupied ன்னு சொல்றாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மூணு houses இருந்தா ஒரு house வந்து கண்டிப்பா deemed to be let out, இன்னொரு house வந்து self occupied. ஓகேவா? So standard rent வந்து 1,50,000. இது வந்து 15 lakhs 18 lakhs. So house number 1 வந்து deemed to be let out. Okay, deemed to be let out நாலே என்ன அர்த்தம்னா, ஆனா இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப மூணு ஹவுசஸ்ல எப்படி வந்து ஒரு ஹவுஸ வந்து deemed to let out அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. செம்ம இங்கே எடுத்துட்டு வந்துட்டாங்களா? சரி, ஓகே. ஓகே, இப்போ இந்த டீம் டு பி லெட் அவுட்டுக்கு நான் கண்டிஷன்ஸ் ஐ வில் டெல் யூ. ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன். பட் இப்போ இந்த சம்ம வந்து ரொம்ப ஹை லெவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. இப்போ ஹவுஸ் நம்பர் 1 நான் டீம் டு பி லெட் அவுட்டா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாரு, அக்ஷயா நீங்க வாங்க அக்ஷயா. இப்போ இதோட கிராஸ் ஆனுவல் ஒர்க்கிங் ஹவுஸ் நம்பர் 1 ஓடது என்னவாடா இருக்கும்? கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஹவுஸ் நம்பர் 1 ஓடது எப்படி 1,50,000? அது ஸ்டெப்ஸோட சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஸ்டெப்ஸோட சொல்லுங்க. திஸ் ஆர் த இது, அதனால இது கிரேட்டர் அப்படி. ஓகே, சொல்லுங்க. 2,50,000. அப்புறம் அப்புறம் ம் 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 சூப்பர், வெரி குட். நான் இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன், எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லை இந்த ஆன்சர். இது எப்படி 1,99,000 வரும்? தப்பா இருக்கு. இல்ல உங்க புக்லயும் 1,00,000. அது தப்பு இல்ல. உங்க புக்லயும் இதுதான் ஆன்சரா?
1,30,000 minus 1000 பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லடா இது ஏதோ தப்பா இருக்கு. இங்க 1,30,000 வரணும். அதுலேருந்து 1000 பண்ணீங்கன்னா 1,29,000. 71,000 income from house property வரணும். சரி நான் செக் பண்றேன். Ishita, good morning Ishita. Okay, Jairam has a house property used for own residence for 9 months and for remaining 3 months of the previous year it was unused. Gross municipal value வந்து 6 lakhs, fair rent 5 lakhs, standard rent 4 lakhs. He incurred repair expenditure of 10,000 and paid municipal tax 5,000 during the year. Compute income from house property in the following cases assuming that he has opted for the old regime. Okay வா? இப்போ ஒத்தத்தரா சொல்லுங்க. அக்ஷயா first net gross annual value என்ன வரும் இந்த கான்டென்ட்டுக்கு மட்டும்? இல்ல இப்பதான் அக்ஷயா சொன்னாங்க. ஆயிஷா நீங்க சொல்லுங்க. அவன் சொல்லும் ஒரு நிமிஷம்டா. எல்லாருமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்களேன். இது என்ன வருதுன்னு சொல்லுங்க ஆன்சர். 9 மாசம் இதுவா இருக்கான், 3 months unused. இது எல்லாமே வந்து சாரி 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 சாரி. ஓகே ஓகே போடுங்க 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 ஐஷா போட்டு சொல்லுங்க. gross municipal value வந்து 6 lakhs, parent அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 41, ஆக்சுவல் ரெண்ட் இது சேர்த்தா 6 lakh செல்லம்.
மொத்தம் ஆமா 4 lakhs சொல்லுமா. இது வந்து எப்பன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு. ஓகேவா? லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா அவங்க அந்த ஆக்சுவல் ரெண்ட் அதெல்லாம் கொடுப்பாங்கல்ல. இங்க எதுவுமே இல்லைல்ல. ஸோ நீங்க போட்ட 4 lakhs கரெக்ட். ஓகே, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா கரெக்ட். இப்போ இந்த சம்மை வந்து ஓன் ரெசிடென்ஸ்னு கொடுக்கறதுனால செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இல்லை கண்ணா. அதனால செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு நெட் ஆனுவல் வேல்யூ வந்து நில்லு. சரியா? இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மேட் வந்து இதான். நெட் ஆனுவல் வேல்யூ நில்லு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் அதை மட்டும் நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணணும். சரியா? Aisha, இப்போ he borrowed 1 lakh at 12% simple interest on 17/8 and 1998 for purchase of house property and such amount as well as interest is still unpaid. இப்போ சொல்லுங்க செல்லம், இப்போ நம்ம வந்து ஒரு 4 கண்டிஷன் எழுதிருப்பீங்கல்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதை இங்க நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ எப்போ பாரோ பண்ணியிருக்காங்க அவங்க? 17/8/1998 ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? அண்ட் சச் அமௌண்ட் ஸ்டில் அன்பெய்டு. இப்போ சொல்லுங்க கண்ணா, இப்போ டிடக்ஷன் வந்து இதுக்கு எவ்வளோ அலோவ் பண்ணலாம்? ஆ 30,000. வெரி குட். ஆர் or the actual interest whichever is less. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா செல்லம்? So 1 lakh to 12% எவ்வளோ? 12,000. 12,000 or 30,000 whichever is less. 12,000 is your deduction. ஓகேவா? So the maximum ceiling is 30,000. So 30,000 or actual interest. So self occupied பார்க்கணும். Interest on loan வந்து லோனோட இதுதான் ஃபார்மேட். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பிஃபோர் இது 2 lakhs, சாரி 30,000 or actual interest whichever is less. கரெக்டா? அடுத்தது இது எப்படி எடுத்துட்டு வரணும் அந்த கேட்டகரியை? இப்படி எழுதுறேன். பிஃபோர் 1998னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆன் லோன் actual interest or 30,000 whichever is less. ஓகேவா? அடுத்தது சூப்பர் ஆயிஷா, வெரி குட் கண்ணா. செகண்ட் ஒன் ஆயிஷா, அஸ்வினி நீங்க சொல்லுங்க செல்லம். He borrowed 10 lakhs at 12% simple interest on 17/8/1998 for purchase house property. Such amount was still amount and as well as interest is still unpaid. என்னது இது? ஓகே 10 lakhs இது. சொல்லுங்க. இப்போ இது என்ன அர்த்தம்? ம் ம் ஸோ செகண்டுக்கும் அதே கண்டிஷன் தான். கரெக்டா? ஸோ இது வந்து 12,000 or 30,000 whichever is less ல 12,000 தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதுல 1 lakh 10 lakh into 12% வந்து 1,20,000 30,000 whichever is less ல 30,000 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே வஷிதா நீங்க சொல்லுங்க. வஷிதா தேர்ட் ஒன். நீங்க தான் கிளாஸ் கான்டென்ட் வந்து உங்களுக்கு நிறைய கேட்கறது கம்மியாச்சு இன்னைக்கு. தேர்ட் ஒன் சொல்லுங்க கண்ணா. தேர்ட் அண்ட் ஃபோர்த் யூ ஆர் டெல்லிங்.
He borrowed 5 lakhs 12% interest before 1999 அப்படின்னா இதுக்கான clause. ஓகே, இவங்க வந்து 1999க்கு அப்புறம் வந்து பண்றாங்க. 1999 ஆரம்பிக்கிறாங்க 12% கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் 2000ல முடிஞ்சிருது. such amount is still unpaid. அதுக்கு clause சொல்றேன். after 1999, okay, construction and purchase of house property limit வந்து 2 lakhs செல்லம். இப்போ இங்க என்ன வரும்? அதாவது கண்டிஷன் இதான். purchase after 19. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு செல்லம்? ஸோ என்ன ஆன்சர் வருது? 60,000. ஓகேவாடா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஃபோர்த் ஒன்னு சொல்லுங்க கண்ணா. செல்லம் ஒரே நிமிஷம். மித்ரா வாங்க. மித்ரா வாங்க. மித்ரா கேக்குறதா மித்ரா? ஃபைனலி ஓகே. இது வீடியோ ரெக்கார்டிங் பாருங்க மித்ரா, ஈஸியா புரிஞ்சிடும். சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபோர்த் ஒன் சொல்லுங்க விஷிதா. ஓகேவாடா? சூப்பர்ரா. ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க செல்லம். ஃபிஃப்த் ஒன் கண்ணா. செல்லம் செல்லம் ஒரே நிமிஷம் கண்ணா. எனக்கு இது மட்டும் சொல்லண்டா. 10 lakhs ஃபர்தர் ப்ரோடா. சூப்பர். எல்லாருக்கும் புரியுதாடா? கஷ்டமா இல்லல்ல? கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேல கண்டிஷன் எழுதுறேன் சரியா? கீழே ஒர்க்கிங் போடுறேன். சிக்ஸ்த் ஒன் விஜயலட்சுமி ட்ரை பண்ணுங்க செல்லம். இல்லையா விஜயலட்சுமி? ஆ
சூப்பர். செவன்த் ஒன் யாரா விட்டுட்டேன்னா மித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா மித்ரா? நான் சொல்லித் தரேன். செல்லம் 1,80,000 borrow பண்றாங்க. 15%ல 1998 14,1998ல பண்றாங்க. கிளாஸ் என்ன சொல்றதுன்னா 14,1998 9க்கு முன்னாடி எது நடந்தாலும் ஓகேவா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னா அதோட மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து டிடக்ஷனா கிளைம் பண்றதுக்கு 2,00,000 தான் பர்மிட். இல்ல இல்ல, பிஃபோர் 1998னா 30,000. 30,000. 30,000 தான் பர்மிட் கண்ணா. இதான் கிளாஸ். இப்போ இந்த செவன்த் பாயிண்ட் இது வரைக்கும் இதுதான் உங்களோட. அண்ட் ஃபர்தர் பாரோட்லாம் பார்க்காதீங்க. இது வரைக்கும் பாருங்க. டப்புன்னு சொல்லிட்டா சூப்பர்ரா. ஓகே ஸ்ரேயா கரெக்டாடா? நான் என்ன கால்குலேஷன் போடல. ஓகே சூப்பர் மித்ரா, அவ்வளோதான்டா. லேட்னது என்ன சொல்லுவாங்க, லேட்டா வந்து லேட்டஸ்டா வந்துட்டாங்க. ம். சொல்லுங்க கண்ணா. செல்லம் இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கண்ணா. இங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபுல் சென்டென்ஸ் படிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுத்துருக்கோம். கரெக்டா? குட். மித்ரா நீங்களே இதை சொல்லுங்க கண்ணா. 20 lakhs 14% 17/8/1999 பண்றாங்க. அதாவது ஆஃப்டர் 1999ல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் 2 lakhs whichever is less. இதான் கிளாஸ். அப்பனா சொல்லுங்க. இருடா இடா. அஸ்வினி கரெக்டா? அஸ்வினி, ஐஷா, அக்ஷயா, வர்ஷிதா கரெக்டா சொல்லுங்க. மித்ரா சொல்றது சூப்பர். நான் இங்க என்ன கால்குலேஷன் போடல. 2 lakhs 20 lakhsல 40%. ஐயோ சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான், 14 மார்க்ஸ். 14 என்னமா செல்லம்? உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே செம்ம ஈஸிடா. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களா பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா சம்மும் வந்தாலும் கரெக்ட் அவுட் பண்ணுவீங்க, கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி சம் கண்டிப்பா கேட்பாங்க. ப்ரீவியஸ் சிலபஸ்ல 3 வாட்டி வந்திருக்குது. ம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1 வந்து ஐடென்டிஃபை வெதர் த ப்ராப்ளம் இஸ் செல்ஃப் ஆக்குபைட் ஆர் லெட் அவுட். இஃப் இட்ஸ் செல்ஃப் ஆக்குபைட் நெட் ஆனுவல் வேல்யூ இஸ் நில். ஓகேவா? தென் ஸ்டெப் 3 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் தான் செல்ஃப் ஆக்குபைடுக்கு. அதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன? பர்ச்சேஸா இருந்ததுன்னா பிஃபோர் 1998னா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஐயோ இதென்ன பெர்சன்டேஜ் வந்துச்சு. இது எப்போ மாறித்து? எனக்கு பெர்சன்டேஜ் வேண்டாம்.
ஓகே. ஸோ பிஃபோர் 1998ல வந்து ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 30,000 வித். ஸோ எங்கெல்லாம் பிஃபோர் 1998లో ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் 30,000 பர்ச்சேஸ் கே. அதே பர்ச்சேஸ் ஆஃப்டர் 1999 இல்ல 1918 98 தப்பா போடுறேனோ. 99 1999 ஓகேங்க, தப்பா போட்டிருக்கேன். ஓகே, ஓகேவா. ஸோ 1999 தான் கட் ஆஃப் கண்ணா. அதுக்கப்புறம் பண்றது எல்லாமே 2 lakhs. இது எல்லாமே ஒரே கேட்டகரி. இவங்கெல்லாம் ஒரே கேட்டகரி. ஓகேவா. இவங்க வந்து ஒரு கேட்டகரி. ரிப்பேர் ஆஃப்டர் 1999னா 30,000. ஸோ கேட்டகரி கான்சாலிடேட் பண்ணனா எல்லாத்துக்குமே 30,000ரா. ஆஃப்டர் 1999ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினானா என்ன அர்த்தம்? 2 lakhs தான் லிமிட். ஓகேவா சலம். ஸோ நான் இந்த சம்மோட முடிக்கிறேன். ஃபார்ட்டி 48 இந்த சம்மா திருப்பியாடா? இந்த சம் ஏற்கனவே போட்டோமேடா அக்ஷயா. செல்லம்மா இது ரெக்கார்டிங்ல பாருங்கண்ணா. நீங்க ரெக்கார்டிங்ல பாருங்க அக்ஷயா. ஓகேவா. ஒருவேளை டவுட்டா இருந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். இது எப்படின்றது ஹை லெவலா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி செல்லம். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு நார்மலா நம்ம இது கால்குலேஷன் பண்ணுவோம்ல. ஜிஎம்இ வர்சஸ் எஃப்ஆர் ஹையர். அப்புறம் வந்து அதுலேருந்து 1 lakh வருமா. 1 lakh வர்சஸ் 90,000 வரும். 90,000 minus 1 lakh minus 8,000 92. ஸோ 1 lakh 90,000 வர்சஸ் 92,000 whichever is greater 92,000. முனிசிபல் டேக்ஸ் ஒன்றுமே கொடுக்கலடா. ஸோ நில்ல. நெட் ஆனுவல் வேல்யூ டிடக்ஷன் 92,000லேருந்து 30% பண்ணால் 27,600. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு அவ்வளோதான் 54,400. இதே ப்ரொசீஜர் தான் லெட் அவுட்டுக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ஈஸிடா. பாருங்க, டவுட் இருந்தா நான் சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன் திருப்பி. 52 முடிச்சிட்டோமா? இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வராங்க. ஓகே, இது அடுத்த கான்செப்ட். சரி, இது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். பட் இன்மேலேருந்து we are going to travel comprehensive problems starting from gross annual value from income from house property. இதே சீக்வன்ஸ் தான் இருக்கும். செல்ஃப் ஆக்குபைடுனா ஓகேவா நில்லு எல்லாமே. லெட் அவுட்னா நம்ம அந்த கால்குலேஷன் பண்ணுவோம்ல. கிராஸ் கிராஸ் முனிசிபல் வேல்யூ வர்சஸ் இது அந்த மாதிரி பண்ணி ஃபுல்லுத்தையும் அரைவ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 இது. இதில் நான் டீம் டு பி லெட் அவுட் கான்செப்டோட கண்டிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா. மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் சொல்லும். சரி, நம்ம பார்க்கலாம் ஒரு சம்சா. இல்லஸ்ட்ரேஷன் 56 ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி சம். இல்லஸ்ட்ரேஷன் 56ம் இல்லஸ்ட்ரேஷன் 57ம். ஆஹா, இல்லஸ்ட்ரேஷன் 58 கூட எடுத்துக்கலாம். 56, 57, 58. ஓகேவா செல்லமா. illustration 56, 57, 58 homework. 3 to 4 we will meet for IDT. Salam. Aisha புரிஞ்சுதா? Aisha, அக்ஷயா புரிஞ்சுதா? அஸ்வினி புரிஞ்சுதா? ஓகே. மித்ரா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா பிக் பண்ணிட்டுருவீங்கடா. கடைசியா கரெக்டா வந்துட்டீங்க. அடுத்தது வந்து வர்ஷிதா புரிஞ்சுதா? விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா சூப்பர். லைக் ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து குட்டி சாப்டரு.
குட்டி குட்டி தான் இருக்கும் ப்ரொவிஷன் சேலரியை கம்பேர் பண்றதுக்கு ஸ்கோரிங் நல்லா பண்ண முடியும். சரியா? நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ம். ஓகே செல்லம். தேங்க்யூ ஆயிஷா. அக்ஷயா தேங்க்யூ. ஆயிஷா தேங்க்யூ. ஆயிஷா உங்களுக்கு புரிஞ்சுதா செல்லம்? ஓகே ஆயிஷா கிளம்பிட்டாங்க. மித்ரா, அஸ்வினி தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. வஷிதா தேங்க்யூ செல்லம். ஆ தேங்க்யூ கண்ணா.